மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ராண்டன் ரியூக் குடும்பத்தினர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து நம்ம எல்லாம் மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாேருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது நியூ இயருக்கு முன்னாடி, பட் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறது நியூ இயர் அன்னைக்கு. ஸோ இந்த வருஷத்தை பற்றி பேசுவோமா? இந்த வருஷம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு? நானுமே வந்துட்டு இந்த மீம் கண்டென்ட்டு, மீம் ரிவ்யூஸு, இந்த வருஷத்தோட மீம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படி யோசித்தேன். வேணாம், அது ரொம்ப என்பிசி தனமாக இருக்கும். நம்ம இந்த தடவை வந்துட்டு நம்ம நேர்கள் எல்லாரையும் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவோம், மோட்டிவேஷனோடு உள்ளே கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இப்போ உள்ள களத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ எஸ், நான் வந்துட்டு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. நான் வந்துட்டு ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தேன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் எதிர்பாராத விதமாக என்னோடய ஏசிஎல் டேர் ஆகிருச்சு. ஸோ அதனால் என்னால் நடக்க முடியாத நிலைமை ஆகி போச்சு. டு மீ இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வருஷம் இது. அதாவது ஒரு வருஷம்னு இருந்துச்சுன்னா அதில் ஒருத்தனுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு இருக்கும். இப்போ எனக்கு போன வருஷம் 2023 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த 2024 மட்டும்தான் டவுன்ஸ் மட்டுமே இருந்தது. இப்படி ஒரு கேடுகட்ட வருஷத்தை நான் இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது. எப்படா அந்த வருஷத்துலேருந்து வெளியே போவோம், எப்படா அந்த வருஷம் முடியும்னு நினச்சேன். தேங்க் காட் இட்ஸ் ஓவர் நவ். ஃபார் ஃபக் சேக். எப்பா என்னடா வருஷம் இது! அப்படியே ஏதோ ஃபீவர் ட்ரீம் மாதிரி இருந்துச்சு இந்த என்டையர் இயர் எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப மோசமாக என்ன மாதிரி இருக்கும். அப்படி என்ன மாதிரி மோசமாக இருந்துச்சுன்னா வெல்கம் டு த கிளப், வந்து சேர்ந்துக்கோங்க. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா யூஆர் ஒன் லக்கி ஃபெலோ. கொடுப்பேன் நான் அதெல்லாம். வருஷம் வந்துட்டு இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுமா நான் நினச்சேன். பட் நான் இப்படியும் ட்ரீட் பண்ணுவேன்ப்பான்ற மாதிரி வருஷம் என்னை காட்டிட்டு போயிடுச்சு. இந்த 2024 மட்டும் ஒரு மனித ரூபத்தில் என் கையில் கிடச்சா ஓகே, பாசிட்டிவாக ஆரம்பிப்போம், பாசிட்டிவாக உள்ளே போவோம். வருஷம் எவ்வளோ தான் நம்மளை தூக்கி போட்டு மிதித்தாலும் we have to bounce back. there are no other choice. அதாவது வேறு எதாவது சாய்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம், பட் நமக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. இதுதான், அடித்தாலும் மிதித்தாலும் அப்படியே கோ வித் த ஃப்ளோ. ரன்னிங் வாட்டர் மாதிரி அதோடய போவோம். எவ்வளோ தூரம் கொண்டு போகுதோ கொண்டு போகட்டும், அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம். வருஷம் வந்துட்டு ரொம்ப 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 ரேப்பிடாக போய்ட்டுருக்கு. லைக் இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன்னு சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது சொல்லுங்கள்? ஏதோ இப்போ லாக்டவுன் போட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா 2025 லாக்டவுன் முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. ஸோ அதில் லைக் வருஷம் வந்துட்டு என்ன இவ்வளோ வேகமாக போகுது, அவ்வளோதான். நம்ம என்ன எதுவுமே லைஃப்பில் அச்சீவே பண்ணல, லைஃப்பில் ஒன்றுமே என்ன ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை, நம்ம என்ன இப்படியே தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்படி நினைக்கிற ஆள் தான். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, என்னோடய சீனியர்ஸ், எல்லாருமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். த அயனி இஸ், எனக்கே ஒருத்தன் அட்வைஸ் கொடுக்கணும். என் வண்டியே அட்வைஸில் தான் ஓடிட்டுருக்கு, என் வண்டியை இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு. பட் இப்போ பாருங்கள், சேனல் நான் ஒன்று ஆரம்பித்து நான் உங்கள் எல்லோரையும் இப்போ வந்துட்டு உற்சாகப்படுத்திகிட்ருக்கேன், மோட்டிவேட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப். அவன் இப்படி இருக்கான், அவன் வந்துட்டு இத்தனை வயசில் அவன் இவ்வளோ சம்பாரிச்சிட்ருக்கான், இவன் பாருங்கள் சூப்பராக பைக் வாங்கிட்டான், இவன் கார் வாங்கிட்டான். அவன் கார் வாங்கியிருக்கான், அவன் பைக் வாங்கியிருக்கான்னா அவனை மாதிரி அவன் டைமு அப்படி இருக்கும். அதே மாதிரி உனக்கு ஒரு டைம் வரும். இப்போ வரலாம், கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம், 2 வருஷத்தில் வரலாம், வரும். உங்களை நீங்களே வந்துட்டு அப்படியே இது பண்ணி வைக்காதீங்க. நம்ம அவ்வளோதான் முடிஞ்சிட்டோன்ற மாதிரி அந்த தாட்டுக்குள்ளே மட்டும் கொண்டு போகாதீங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நமக்கான டைம் கண்டிப்பாக வரும். கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் as well as your ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாரோட மிஸ்டேக்காக இருந்தாலும் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதை பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்துலேருந்து ஒரு மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா மாஸ்டர் பண்ணலாம் எல்லாத்தையும். அண்ட் சின்ன சின்ன லைக் விஷயத்தை கூட என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் என்ஜாய். நான் சோகமான விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ண சொல்லலை, அவ்வளோ பெரிய சேடஸ்ட்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஐயோ ஆத்தாடி அம்மாடி நம்ம ஒன்றுமே பண்ணல அவ்வளோதான் அப்படி பதறவே பதறாதீங்க. இட் இஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். மண்டை ரீதியாக சொல்கிறேன்.
ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே கொஸ்டின் நல்ல லைக் ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம். அவ்வளோதான், அப்புறம் என்ன தொங்குவோமா? அந்த மாதிரிலாம் உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க மைண்டை. இந்த வருஷம் ரிடம்ஷன் தான். 2025 கால் எடுத்து வைக்கிறோம், நம்ம தான்றதை காட்டுறோம். எவனுமே இதே கிடையாது, நம்ம மட்டும்தான் இங்கே. இவன் இதெல்லாம் லாய்க்கலடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டவுன்கிரேட் பண்ணுறவனுங்க, நம்மளை விட்டு போனவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஓகே, நம்ம காட்டுறோம் நம்மளோட பொட்டென்ஷியல் என்னென்னு இந்த வருஷம் நம்ம காட்டுறோம் எல்லாருக்கும். இந்த வருஷம் போடுறோம் என்ட்ரியை. ஸோ இவனால் இது வந்துட்டு எல்லா ஜெண்டருக்கும் பொருந்தும்ப்பா. இது இவங்களால் பண்ண முடியுமான்னு நம்மளை சந்தேகப்பட்டவங்க, நம்மளை வந்துட்டு ரொம்ப தரைக்குறைவாக பேசினவங்க, நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு நம்மளை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லைக் நம்மளை விட்டு போனவங்க எல்லாருக்குமே நம்ம லெவல்ஸை காட்டணும், நம்ம தான்றதை காட்டணும். இந்த வருஷம் ஒரு செம பாசிட்டிவ் தாட்டோடு உள்ளே போகிறோம், அடித்து துவம்சம் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் தி இயரில் பேசினவன் யோசித்தவன் விட்டுட்டு போனவன் எல்லார் மூஞ்சிலையும் கரியை பூசுகிறோம். அந்த ஒரு தாட்டோடு தான் நானுமே இப்போ இந்த வருஷம் உள்ளே போயிட்டுருக்கேன். நான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய மேஜர் செட்பேக்கோடு நான் அந்த வருஷம் என்ட்ரு ஆகிறேன். அண்ட் மெயினாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஹாப்பியாக இருங்க. இது அது அண்ட் ஐயோ அம்மாடி அப்படின்னு பதறாதீங்க. ஜஸ்ட் பி எ சில் கேர்ள் ஆல்சோ. ஜாலியாக நீட்டாக எதை பற்றியும் யோசிக்காமல் உள்ளே போகிறோம். ஒரு செட் ஆஃப் கோல்ஸை வந்துட்டு லாக் பண்ணுறோம், கிரைண்ட் பண்ணுறோம், அடிக்கிறோம், பொழக்கிறோம், லெவல்ஸை காட்டிட்டு வந்துகிட்டே இருக்கோம். எதனால நம்மளை விட்டுட்டு போனானுங்களோ, எதனால ஃப்ரெண்ட் லைக் ஓகே காட்டுறோம். இந்த வீடியோட கண்டினியூஷன் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி இயர், அதாவது 365 நாட்கள் கழித்து அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணிட்டோன்ற ஒரு செட்டோட ஓகே. ஸோ நானுமே வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு மந்த்லி ட்வைஸ் நான் போடுறதா சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இப்படி ஆனதுனால என்னால் போட முடியல. பட் இந்த வருஷம் புது வருடம், அதனால் ஒரு மந்த்லி 2 வீடியோ போடுறதா ஒரு உறுதிமொழி ஏற்றுட்டு உள்ளே போவோம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எப்போதுமே என்னோடய சேனலில் வந்துட்டு அதாவது கான்டெக்ஸ்டே இல்லாமல் சும்மா ரேண்டமாக இருக்கும், சும்மா யாப்பிங்காக அது இதுன்னு இருக்கும். பட் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே இந்த எதிர்நீச்சல் பிஜிஎம்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பின்னாடி, அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் அப்படி உற்சாகமாக இருக்கும். ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க, போகிறோம், பொழக்கிறோம், நம்ம பொட்டன்ஷியலை காட்டுறோம். நான் சொல்கிற மாதிரி அவன் மூஞ்சில் கறி எள்ளி பூசுகிறோம், நம்ம தான். ஸோ இந்த வீடியோ தூரம் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ரேண்டன். जो भक्त मुझे लाइक फॉलो करके शेयर करेगा उसको मैं सपने में दर्शन दूंगी।